எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான். அந்த சத்தம் உங்களை நோக்கி தான் துணிக்குது. அந்த சத்தம் என்ன சொல்ல வருது அப்படின்றத இன்றைக்கி தியானிப்போம். அதுதான் உங்களுக்கு வர வெளிப்பாடு. வெளிப்பாடுனா என்னென்னா ரெவலேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரியப்படுத்த போகிறாராம். உங்களுக்கு தெரியல, இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யாரும் சொல்லலை. இன்றைக்கி ஆனால் இந்த தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. முதல்ல நீதிமொழிகள் 23:18 உங்களுக்காக தான் வருது. என்னென்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஃபஸ்ட்டு முடிவு இருக்குது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அந்த முடிவு எப்படி இருக்கும்னு கடைசியில் பார்க்கலாம் பாருங்களேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஆனால் நிச்சயமாக இது வரும். உங்களை நோக்கி இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றார் பாருங்க. எப்படி முடிக்கிறாராம் பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. 2 நாளாகமோ 20:15 இந்த வசனத்தின்படி உங்களுது இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாதுன்றாரு. இவ்வளோ நாள் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களா, இனிமேல் இது உங்களது கிடையாது. இந்த போராட்டம் உங்களது கிடையாது. ஏன்னா இது தேவனுடையது. அவர் எடுக்கிறார் கையில். சரியா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்ராகமம் 14:14 வருது. அப்போ அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குமா தெரியுமா? அவர் உங்களுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த யுத்தத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஜெயம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. என்னெல்லாம் யுத்தங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த காரியம் நடந்துடாதா, எனக்கு இந்த வேலை கிடைச்சிடாதா, எனக்கு இந்த வீடை வாங்கிட முடியாதா, எனக்கு இந்த கடன் ஓயாதா, இந்த நோய் என்னை விட்டு தீராதா, எவ்வளோ வேதனைகள் இருக்குல்ல. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னால் இந்த ஒரு கார் வாங்கிட முடியாதா, என் குழந்தைங்கள மழையிலையும் வெயிலையும் நான் கூப்பிட்டு போகிறேனே பைக்கில், என்னால் ஒரு கார் வாங்கிட முடியாதா, என்னால் ஒரு பைக் வாங்கிட முடியாதா, எவ்வளோ யுத்தங்கள். வாங்க முடியல, வறுமையில் இருக்குது. இந்த வறுமைகள் எல்லாம் மாறும், இந்த யுத்தங்கள் எல்லாம் மாறுதான், இந்த வேதனைகள் எல்லாம் மாறுதான். எப்படி மாறுதான் பாருங்க. வெளிப்படுத்துதல் 21:4-5 இப்படி சொல்லுது. 4வது வசனமும் 5வது வசனமும் இப்படி சொல்லுது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீர் எப்போ துடைக்கப்படும் தெரியுமா? யுத்தம் ஓயும் போது தான் நீங்கள் அழுறது நிற்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கீங்களே, உங்கள் யுத்தம் ஓய்தான். எப்படின்னா, அந்த யுத்தத்தை ஓய பண்ணி உங்கள் கண்ணீரை துடைக்கிறான் பாருங்க. அப்போ இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் முந்தின பாழான காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்களுக்கு அழுகையும் கிடையாது, தத்தளிப்பும் கிடையாது, ஆறுதலற்ற நிலைமையும் இல்லை, வருத்தமும் இல்லை, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இனிமேல் முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா என்ன ஆகுதான் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். உங்கள் இருதய பலகைகளை எழுதிக்கோங்க. சத்தியமும் உண்மையும் ஆகுது. சத்தியமாக நடக்கும், உண்மையாக நடக்கும். விசுவாசிங்க அவரை. இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிங்களே, இன்னும் கொஞ்சம் விசுவாசிங்க.